ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாட் அடிச்சு ஓவராக வாய்ப்பு பேசியிருக்கான். இந்த ரெக்கார்டு எங்கே காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே தலைவன் மண்டையில் அடி வாங்கிட்டுப்பான். இருங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள், விளாடுறத பாருங்கள். ஒரே நிமிஷம். தரம் அவன் அழுத்தி பிடிச்சிட்டான். அதனால தான் பி மேட்ச்லாம் அழுத்தி பிடிச்சிருப்பேன். பாருங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு. இந்த பக்கம் போவேன், அழுத்தி பிடிச்சி நான் ஒன் டேப் அடிக்கிறதே ட்ரை பண்ணுவேன். அழுத்தி பிடிச்சிட்டாங்க பாருங்க. இருங்க நான் ஒன் டேப் வச்ச வீடியோ சாரி கட் பண்ணிட்டேன். இருங்க சரி, அவன் 2 மேட்ச் அடிச்சிட்டுப்பான். அது எப்படி அடிச்சான்னு எனக்கு மட்டும் தெரியும். அழுத்தி பிடிச்சி அடிச்சிட்டான். ஒன் டேப் 2 மேட்சும் டஸ்டிகள் தான் ட்ரை பண்ணாங்க வாய்ஸ். அவன்கிட்ட வந்து யூஎம்பி அழுத்தி பிடிச்சிட்டான். இந்த மேட்ச் அழுத்தி பிடிச்சிருவாங்க காய்ஸ். இந்த மேட்சும் வச்சிருவான்னு நினைக்கிறேன். வச்சிருவான். இந்த ரவுண்டு வச்சிருவான் காய்ஸ். இந்த ரவுண்டு வச்சிருவான். இந்த ரவுண்டு எப்படி அடிக்குவான்னு தெரியும் காய்ஸ். கரெக்டாக போவான் குளோவல் ஆண்ட இது எல்லாம் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணால் அடிக்க முடியல. உள்ளே போவான், அடிச்சுட்டு குளோவல் போட்டுருவான். அவனும் குளோவல் எல்லாம் போட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த குளோவல் போட்டான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த பக்கம் வருவான்னு நினச்சா இந்த பக்கம் வந்து காய்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டுப்பான். நம்ம அடி வாங்கிறதுக்கு யாருக்கு காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு பாருங்கள். இந்த ரவுண்டில் அவனுக்கு மண்டடின்றதுனால அழுத்தி பிடிச்சிருவான். அதுதான் காய்ஸ், இந்த ரவுண்டு அடிக்கும். இந்த ஒரு ரவுண்டு சரி நான் அடிச்சிருவேன். 5 ரவுண்டு போயிடும். அதுலேருந்து அடிக்க மாட்டான் அவன். பாருங்கள், இந்த ரவுண்டு அழுத்தி பிடிச்சிருவேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவன் வந்து சொன்னான் ஃபோன் பண்ணி, டபுள் ஷாட் எக்ஸில் இந்த ரவுண்டு என்னடா 3 புல்லட்டு பட்டேன்னு சொன்னான். நான் சொன்னேன் 2 புல்லட் தான்டா அடித்தேன். இல்லைடா நான் ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறேன் அவங்களுக்கு ப்ரூஃபோடு. இது அவன் பேசுனது வந்து இதுங்க அந்த ரெக்கார்டு வேறு எப்படி போடுறதுன்னு தெரில. சரி விடுங்க, நாளைக்கு வந்துடும். இந்த மேட்ச் நான் அடிச்சிருவேன். இந்த மேட்ச்சு அந்த பக்கம் போய் குளோவல் சுற்றி மெடிக்கேட் போடுறதுக்குள்ள குளோவல் போடுறதுக்குள்ளே போய் நான் எனக்கு ஆளை காணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்படி போயிட்டு வருவான். அதுக்குள்ளே வந்துடுவான். வந்துட்டான் பாருங்க, வந்துட்டான். இருங்க, இந்த சைடு போவேன். ஃபுல்லாக லைஃப் கழிச்சு விட்ருவான். அவன் வந்து கழிச்சு விட்ருவான். நானும் குறைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் பத்திலாம் கட் பண்ணிட்டேன். இந்த சைடு வருவான் பாருங்கள். நான் இந்த சைட் ஸ்ட்ரைட்டாக போய் அழுத்தி கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிடுவேன் டபுள் பேரில். அதுக்கப்புறம் உள்ளே போய் இப்போ அடிக்க மாட்டேங்க. உள்ளே போய் குளோவல் போட்டு போவேன். போயிட்டு இங்கே அடிச்சு விடுவேன். காய்ஸ் இந்த ரவுண்டு அடிச்சிடுவானான்னு தெரில. இந்த ரவுண்ட் நான் அடிச்சிடுவேன் காய்ஸ். பாருங்கள் இந்த ரவுண்டு எப்படி ஆடுறேன்னு. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைப் மேலே நான் பார்த்துக்கிறேன் காய்ஸ். லைவாக ரெடீம் கோட்லாம் தரேன். 50 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா 50 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா ரெடீம் கோடு தரேன் காய்ஸ். இதோ டீம் கோடு, இதோ பெர்முடா மேட்ச் போடலாம், டோர்னமெண்ட் மாதிரி. இந்த ரவுண்டு பாருங்கள், நான் அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பாருங்கள்,
இப்போ டபுள் ஷாட் டக்ஸ் எடுத்துனா 3 அடி அடிச்சுன்னு சொல்லுவான், பார்த்தா 2 அடி தான் அடித்தான். டபுள் ஷாட் எடுத்த மாதிரி என்னத்துக்கு அப்படி அடிக்கிறேன்னு கேட்டான். அங்கே பாருங்கள் 2 அடி தான் அடித்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு போன ரவுண்டு வச்சுருப்பான், அதை கட் பண்ணிட்டுப்பான். மேலே நாம தான் அடிச்சு வின் பண்ணிட்டு போவோம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், லைக் பண்ணுங்க காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்க காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் போடுங்க காய்ஸ் முக்கியமாக. அவ்வளோதான் போயான்னு வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்டு ரொம்ப இழுக்கும், நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டுப்பேன். டபுள் ஷாட் எடுத்து 2 அடி அடிச்சு செத்துட்டுப்பான். அவ்வளோதான் காய்ஸ்.